பெருமையும் அவங்களுடைய புகழும் சொல்கிறது. அதை தாண்டி மகாசிவராத்திரின்ற ஒரு நாள், அது எவ்வளோ சக்தியான நாள், அந்த நாள் எவ்வளோ முக்கியமான நாள், இந்த தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம மக்களுக்கு எவ்வளோ முக்கியமான நாள்ன்றதை சொல்கிறதுக்காகவும் இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டு சொல்லிகிட்ருக்குறோம். இது ஒவ்வொரு கிராமம் வழியாகவும் ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம், ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 28 நாள் பயணம், 28 நாள் பயணமாக சென்னையில் ஆரம்பித்து நீலகிரி வரைக்கும் போகிறதுக்கு 28 நாள் எடுக்கும். 28 நாள் பயணமாக இதை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த யாத்திரைக்கான முக்கியமான நோக்கம்ன்றது மகாசிவராத்திரியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது முக்கியமான நோக்கம். அதுவும் இல்லாமல் நம்ம கலாச்சாரத்தில் 63 நாயன்மார்கள் வந்து சைவத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய தொண்டு மக்களுக்கு எல்லாமே கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஒரு கோலாகலமாக, ஒரு கொண்டாட்டமாக, ஒரு ஆனந்தமாக இந்த விழா நடந்துகிட்ருக்குது. 63 நாயன்மாரை பல்லாக்கில் எடுத்து ஊர்வலம் நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கான வேலையும் போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ரொம்ப விழாவை சிறப்பாக பண்ணுற விதமாக கொண்டாட்டமாகவும் ஒரு இதுவாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. இது எந்த மாதிரி விழா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கனாக்கா இது வரலாம் 63 நாயன்மார்கள் வராத 63 நாயன்மார்கள்லாம் என்னென்னு தெரியாது இருக்கிற நிலையில் அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்களெல்லாம் முறையாக மக்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆர்வமான, ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பாக கொடுத்துட்ருக்காங்க. பல கிராமங்களில், பல சிவாலயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா முதல் தடவை 63 நாயன்மார் போகிறது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அவங்களே அவங்க கையால் தொட்டு அபிஷேகம் பண்ணி ஊர்வலம் நடத்துறது வந்து அவங்க ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது, பாக்கியமாக கருதுகிறாங்க.